ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கோம், ஃபேமிலி நல்லா இருக்காங்க. குக்கிங் வீடியோ போடலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னாக்க குஸ்காவும் சிக்கன் கிரேவியும். முதல்ல நம்ம வெங்காயத்தை வெட்டுவோம். வெங்காயம் வந்து எல்லா கல்யாணத்துலேயும் வெட்டுவாங்க இல்லையா, சேம் அப்படியே நீட்டமாக சும்மா மெலிசாக அப்படியே நைஸாக அப்படியே வெட்டிக்க வேண்டியதான். ஆக்சுவலாக கிரேவி வைக்கலான்னு பார்த்தோம். கிரேவிக்கு நிறைய சிக்கன் இருக்கனால அதில் இருந்து கொஞ்சம் பெருக்கி நல்ல பீஸாக இந்த பாருங்க, இந்த லெக் பீஸு, இந்த பீஸு இதெல்லாம் எடுத்து நாங்கள் கொஞ்சம் பிரஸ்ட் பீஸ்லாம் எடுத்து 65 போட போகிறோம். சிக்கன் 65. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கிரேவி வச்சுருவோம். கிரேவி வச்சு வெந்துட்டு சிக்கன் வேகங்களாட்டியும் நம்ம குஸ்கா ரெடி பண்ணிடலாம். ஓகே, கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்குவோம். ஏன்னா கிரேவிக்கு நெய் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்குவோம். இது அப்புறமா போட்டுக்கலாம். இந்த கசகசா போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இந்த பதத்தில் வெங்காயத்தை நல்லா வாட்டினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் நம்ம சேர்த்துக்கணும். நல்லா இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் திருப்பியும் எண்ணெயிலே நல்லா வறுத்தெடுக்கணும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் நல்லா எண்ணெயில் வாட்டியாச்சு. பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பச்சை மிளகாய் மட்டும் போட்டுப்போம். ஓகே, இப்போ நம்ம புதினா இலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் அதையும் சேர்த்து நல்லா கிண்டிட்டோம்னா நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும். தக்காளியை சேர்த்துருவோம். தக்காளி நல்லா வாடிடுச்சு. இப்போ நம்ம மசாலா போட போகிறோம். கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள் ஓரளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிட்டு நல்லா மசாலா அப்படியே மூக்குற வரைக்கும் நல்லா பரட்டிடுவோம். அதில் கொஞ்சம் லைட்டாக காஷ்மீரி மிளகாத்தூள், இப்போ நம்ம சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டுருவோம். இந்த நேரத்தில் நம்ம உப்பை போட்டுக்கிட்டோம்னா சிக்கனில் பிடிக்கிறதுக்கு நல்ல சௌகரியமாக இருக்கும். இல்லை, இப்போ இந்த பதத்தில் கொஞ்சம் நனையிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் மசாலா வந்து இன்னும் நல்லா கலந்து சிக்கனில் ஏறி உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் அடைச்சி வச்சுருவோம். இப்போ குஸ்கா சைடு பை சைடு வச்சிடலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு
குஸ்காக்கு உண்டான பாத்திரம் வச்சாச்சு. நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் நெய், ஆஸ் யூஷுவல் நம்ம பிரியாணி மாதிரி தான். ஆனால் இதில் வந்து மசாலா பொடி ஐட்டம் சேர்க்க மாட்டோம். எல்லாமே இது மாதிரி முழுசாக சேர்த்துருவோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மட்டும் தான் போட்டிருக்கேன். எல்லாம் முழுசாக போட்டிருக்கு. நம்ம சிக்கன் வேக வச்சது எப்படி ஆயிருக்குன்னு பார்ப்போம். நல்லா கொதிச்சிருச்சு, ஆயிடுச்சு. அநேகமாக சிக்கன் வெந்திருக்கும். வெந்த பதம் தான் இது. ஓகே, குட். நல்லா ஆயிடுச்சு. இது நல்லா கொஞ்சம் சுண்ட வச்சுக்குவோம். இனி அடைச்சி வைக்கப்பேன், திறந்தே இருக்கணும். இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடுவோம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அரிசி வந்து சீரக சம்பா அரிசி. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, என்னடா ரிப்பீட் ஆகுதுன்னு பார்க்குறீங்களா? இது வேறு, இது குஸ்கா, அது கிரேவி. ரெண்டுக்கும் அளவு வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ரெண்டாக இது மாதிரி குழந்து வச்சுருக்கிற பச்சை மிளகா போட்டுருவோம். ஏன்னா இதில் வந்து மசாலா ஐட்டம் ஒன்றும் இல்லை, பச்சை மிளகா தான் அந்த காரத்துக்கு. இலையெல்லாம் போட்டுருவோம். மல்லி இலையும் புதினா இலையும். சைடு பை சைடு தக்காளியும் போட்டுருவோம். அதான் ஒரு 5 நிமிஷம் கொதிட்டோம். நல்லா தக்காளி வாடுற வரைக்கும் வாடட்டும். ஓகே, கொஞ்சம் ஓரளவுக்கு பதமாகிடுச்சு. இந்த அளவுக்கு வெங்காயத்தையும் தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டு மசாலா மீன்ஸ் அந்த முழுசா அதில் தண்ணி, நம்ம எடுத்துருக்க அரிசிக்கு டபுள் தண்ணி. 1 கப்பு அரிசினா 2 கப்பு தண்ணி. ஸோ நாங்கள் எடுத்துருக்க அளவுக்கு உண்டான தண்ணி நான் சேர்த்துட்டேன். இதில் வேறு ஒன்றும் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. அரிசி, இன்னொன்று முக்கியமானது உப்பு. தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். உப்பு போட்டு நல்லா கொதி வரணும். சைடாக வச்சுருக்க சிக்கனை செக் பண்ணிவிடுவோம். நல்ல கலர்ஃபுல் சிக்கன். ஓ சூப்பர். செம்ம சிக்கன். சிக்கன் அந்த மசாலையிலேயே அப்படியே கொஞ்சமாக ஊற்றின தண்ணியிலே நல்லா வெந்துருச்சு. சூப்பராக இருக்குது. ஸோ குஸ்காக்கு இந்த கிரேவியை போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்க சிக்கன் சூப்பர். இன்னொரு வேலை இருக்குது. நம்ம சிக்கன் 65 பரட்டி வச்சுருக்கோம் மசாலா. இதையும் வறுத்து எடுக்கணும். அப்போ ஓகே, கிரேவியை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அரிசி போடணும். ஆஹா, என்ன ஆவி அப்படியே பொங்குது. ஓகே, நம்ம அரிசியை போட்டுட்டு அப்படியே நம்ம லைட்டாக கிளறி விட்ருவோம்.
நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுருவோம். நல்லா வெள்ளை கலரில் குஸ்கா வந்துடும். நல்ல ஸ்மெல்லோட, அந்த புதினா இலையோட ஸ்மெல்லும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த மசாலாவோட பட்டை கிராம்பு ஏலக்காவோட முழுசு போட்டோம் இல்லையா, அதோட எல்லாம் சேர்த்து நல்லா சூப்பராகிடும். நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். அப்படியே பாருங்கள், இங்கே பக்கத்தில் சிக்கன் வறுக்கிறோம். கொஞ்சம் வறுத்து வச்சாச்சு. இது எல்லாத்தையும் வறுத்து சேர்க்கணும். கிரேவியும் இங்கே ரெடி ஆகிடுச்சு. கூடிய சீக்கிரம் சாப்பிட வேண்டியதுதான். ஓகே, இப்போ திறந்து பார்ப்போம். ஆஹா, சூப்பர். நல்ல வெள்ளை கலரில் குஸ்கா அரிசி போட்டு பார்ப்போம் வெந்துருச்சானு. ஓகே, ஒரு முக்கால் பதம் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அப்படியே அடைச்சி போட்டு ஸ்லிம்மில் வச்சுட்டு தம் போட்டோம்னா குஸ்கா ரெடி. அப்படியே மூடி வச்சுருவோம். அவ்வளோதான். ஓகே, இப்போ தம்மு போட்ட குஸ்கா ஆஹா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் வறுத்தாச்சு, கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. ஆஹா சூப்பர். இதுதான் வெள்ளை குஸ்கா. இதுக்கு உண்டான கிரேவி. ஒரு சிக்கன் 65. இப்படி பெரட்டி சூப்பராக இருக்குது. நல்லா நல்லா வந்திருக்கு. இந்த குஸ்காக்கும் இந்த கிரேவிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே ஒயிட் குஸ்கா மசாலாலாம் இருக்காது, அதனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்று அந்த ஸ்மெல் மட்டும் தான் இருக்கும், பட்டை கிராம்பு ஸ்மெல்லு, அந்த புதினா இலை ஸ்மெல்லு. திருச்சியில் இது கொஞ்சம் ஃபேமஸ், எல்லா கடையிலையும் இருக்கும். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு ஃபுட்டு செஞ்சு நான் காமிக்கிறேன். அது வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் 3 டிஷ் செஞ்சுருப்போம். சிக்கன் 64 மசாலா மட்டும் நாங்கள் காமிச்சிருக்க மாட்டோம், அது சஸ்பென்ஸ். அது தனியாக இன்னொரு நாளைக்கு போகிறேன். பாய், see you.